தமிழ்நாட்டில் இந்த கடையநல்லூர் பொண்ணு ஒன்று இஸ்லாமிய பொண்ணு வந்து ரீல்ஸ் போட்டதுக்கு பலரும் பல விதமாக பேசுகிறாங்க. என்னையா தப்பு இருக்குது, அந்த பொண்ணு என்ன கவர்ச்சியாக ஆடினுச்சு, தலையில் துணியை போட்டு ஆடினுச்சான், அதுக்கு வந்து அசிங்கமாக கமெண்ட் போடுறானோ. இது சம்மந்தமாக நேற்று ஒருத்தர் நான் ஃபோன்லேயே பேசினேன். அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, அது நாங்கள் செய்யலிங்க, எங்கள் பேரை வச்சுக்கிட்டு பேக்கேடியில் வந்து கண்டவனும் திட்டுறாங்க, நாங்களாம் அந்தமாதிரி செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க அப்படின்னு. அது என்ன ஐயா செஞ்சுட்டு அந்த பொண்ணு தான் வரிசை எடுது, அவங்க ஊரில் என்னென்ன அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னு, கடையநல்லூரில் என்னென்ன நடந்திருக்குன்னு. அப்போ நீங்கள் அப்படியே சொல்லப்போனால், இப்போ அந்த நடிகை மும்தாஜ்னு ஒருத்தருப்பாங்க, அவங்களும் இஸ்லாமிய தான். அவங்கெல்லாம் வந்து கவர்ச்சி ஆடும்போது நடிக்கும்போது நீங்களாம் வாயில் என்ன வச்சுட்டு இருந்தீங்கன்னு தெரியல. இப்போ அந்த பொண்ணு அப்படி என்ன செஞ்சுட்டு என்னென்னமோ கழுவி பேசுகிறீங்க, வாயில் வந்தபடி வசப்பாடுறீங்க. அது எவனாக இருந்தாலும் சேர்தான், அவன் எந்த மதத்துக்காரனாக இருந்தாலும் சேர்தான், அவன் இந்து மதத்தில் சேர்ந்தவனாக இருந்தாலும் சேர்தான், இல்லை கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சேர்தான், இல்லை இஸ்லாத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சேர்தான். ஏன்டா உங்கள் வீட்டு பொண்ணு செய்யுதுன்னா கம்முன்னு இருந்துருவீங்களா? உங்கள் வீட்டு பொண்ணு அந்தமாதிரி ஒருத்தன் கேட்டால் நீங்கள் கம்முன்னு இருப்பீங்களா? அது என்ன தப்பு பண்ணிட்டு ஒரே முட்டை அந்த பொண்ணை அப்படி இப்படி பேசி வாயில் வராத வார்த்தையெல்லாம் போடுறானோ. ஆனால் போடுற பொட்டை பசங்கள்லாம் அவரோட முகத்தெல்லாம் காட்டி போட மாட்டாங்கிறானோ, பேக்கடி போயிடும். அதை போய் திறந்து பார்த்தோன்னு வச்சுங்க, 4 பேர் 5 பேர் தான் அவனை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க. மொத்தத்தில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து வச்சுருக்கான். இந்தமாரி பேக்கேடில் வந்து இந்தமாரி வேலை செய்கிறதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது வேலை செஞ்சு திங்கலாம். ஏன்னா அந்த வேலையை தான் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக செஞ்சிட்ருக்காங்க. என்ன அது வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு தான். அதனால் இவனுக்கு திமுக காரனுக்கு பொங்கி எடுறானடா. அது யாருக்கு ஓட்டு போட்டால் ஓட்டு உரிமை வந்து அவங்கவுங்கது. நீங்கள் தான் சொன்னால் அடிமையாக இருக்குன்னா நீங்கள் இருப்பீங்க, வேணாம் 100க்கு 50க்கும் அந்த கட்சியில். அடுத்தவங்களாம் இருக்கணும் அவசியம் இல்லை. அவங்களுக்குலாம் சூடு சொரணை வெக்கம் மானம் இருக்குது. எந்த கட்சிக்கு வேணால் ஓட்டு போடுவாங்க, எது வேணால் பண்ணுவாங்க. என்னமோ அர்ச்சந்திரம் மாரி நீங்கள் பேசுகிறீங்க. டெய்லி பிரச்சனை தான், டெய்லி நீங்கள் எதை வேணால் பாருங்கள். பார்த்தா அவ்வளவு குளறுபடி இருக்குது தமிழ்நாட்டில். அடுத்தபடி பார்த்தா வருகிற ஆட்சி வந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் சரி தான், இந்த இலவசத்தை முதல்ல ஒழுங்கையா. என்னையா அப்படின்னா அந்தளவுக்கு 1000-500 சம்பாதிக்க முடியாமல் தமிழ்நாட்டில் மக்கள் வாழுது. இன்னும் மக்களை வந்து பிச்சைக்காரனை ஆக்கி சோம்பேறி ஆக்கிறது நிற்கிறீங்க. இலவச பஸ் பாஸு, இலவச அரிசி, இதெல்லாம் யார் கேட்டா? கல்வியை வந்து இலவசமாக கொடுங்க, மருத்துவத்தை இலவசமாக கொடுங்க. இல்லாதப்பட்ட பாமரனுக்கு என்ன செய்யணுமோ அந்தக்கு வழியை பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் நம்ம திங்கிற சோறு, அந்த நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா முளைச்சி வீணாக போய் அது அழுவி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அதை ஊற வச்சு அதை அரைச்சி அதுதான் ரேஷன் கடைக்கு வருது. இதுலேயும் பாதி அதுலேயும் பாதி போகுது. கேட்டால் நஷ்டங்கிறீங்க. இதெல்லாம் விட்டுட்டு அடுத்த மாநிலத்தில் அரிசி வாங்குவீங்க. இதை பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் முதல்ல ஒரு கிடங்கு குடோன் கட்டுங்க. என்ன சீட்டு போட்டு கூட கட்டலாம். அப்புறம் இந்த மெரினா பீச்சில் இருக்கிற சுடுகாடு அதெல்லாம் இடித்து அள்ளுங்கய்யா. யார் முதலமைச்சராக வந்தாலும் சரி தான், அதை செய்யுங்க. இதை விட்டுட்டு ஆம்பளைக்கு இலவச பஸ்ஸு, பெண்களுக்கு இலவச பஸ்ஸு அப்படிங்கிறீங்க. ஏற்கனவே பஸ்ஸில் போனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, ஒன்றுமே இல்லை, எலும்பு கூடு மாதிரி இருக்குது. கடன்னு ஆடுது. இங்கே பிரேக் அடித்தா திண்டுக்கல்லில் பிரேக் அடித்தா திருவண்ணாமலையில் போய் நிற்கிது. அந்தளவுக்கு தான் பேருந்தெல்லாம் இருக்குது தமிழ்நாட்டில். எல்லாத்தையும் சுரண்டி தின்னுட்டானுங்க. ஆறு காரு மண் எல்லாத்தையும் சுரண்டியாச்சு. இந்தமாரி மக்களுக்கு இந்த இலவசங்கிறத கொடுக்காம இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் போகிறீங்க சாராய கடையில் போய் சிசிடிவி கேமரா வைக்கிறீங்க. எந்த காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமரா வைக்கிறீங்களா? வைக்க மாட்டீங்க. அதேமாரி கிராம நிர்வாக அலுவலருக்கான லஞ்சத்தை வந்து அள்ளி தள்ளிக்கிட்டு தான் இருக்கான் தொட்டத்துக்கலாம். என்ன உட்காந்தா லஞ்சம், எந்திரிச்சா லஞ்சம், படுத்தா லஞ்சம், பார்த்துக்கிட்டா லஞ்சங்கிறான். அங்கெல்லாம் ஒரு கேமரா வைங்க, அங்கே கொண்டு இந்த காசை செலவு பண்ணுங்கய்யா. இந்த மக்களுக்கு ஓட்டு பிச்சைக்காக நான் 1000 தரேன், அவங்க 2000 தராங்க, இவங்க 3000 தராங்க. இதெல்லாம் தேவையில்லை. அவன் உழைச்சி சம்பாதிச்சும் போய்ப்பான். 50-100 கொடுத்து கூட பஸ்ஸில் போக முடியாத ஆம்பளை யாரும் கிடையாது இருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களை இன்னும் சோம்பேறாக்கி டாஸ்மார்க்கில் குடியிருக்கிற அளவுக்கு வைக்க நினைக்காதீங்க. எந்த ஆட்சி வந்தாலும் சரி தான். இந்த இலவசம் இல்லாமல் கொண்டு வாங்க ஐயா. அப்போ தான் தமிழ்நாடு திருந்தோம். ஏற்கனவே 3/4 பேர் டாஸ்மார்க்கில் தான் குடியிருக்கிறாங்க. திரும்பவும் நீங்கள் டாஸ்மார்க்கில் போய் மக்களை குடியிருக்க வைக்க பார்க்குறீங்க. இதெல்லாம் தேவையில்லை.